வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் ஜி. உங்க பேரு, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க சொல்லுங்க ஜி. வணக்கம், நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கேன். தூத்துக்குடி நகர தலைவரா இருக்கோம், பாஜக நகர தலைவரா இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில ஜல்ஜீவன் திட்டத்துல வாட்டர் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பல இடத்துல லீக் ஆகுது, இதாவது தண்ணி சரியானபடி வரல. ஒண்ணு, மோடிஜி திட்டத்துல ஜல்ஜீவன் திட்டத்துல 40% ஏழை மக்களுக்கு இலவச குடிநீர் வரணும்னு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எந்த வித இதுவும் யாருக்குமே கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இங்க பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனுக்கு 14,000 ரூபாய் பணம் வாங்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கனெக்ஷனுக்கு 140 ரூபாங்க ஒரு ரேட்டை போட்டு மீதி குளிப்பறிக்கிறதுக்கு தார் ரோடு போறது அப்படின்னு ஒரு தவறான ஒரு இதை போட்டு மக்கள்கிட்ட பணத்தை புடுங்குறாங்க. புடுங்கி இதை சரியான விதத்துல மக்களுக்கு எந்த பயனுமே போய் சேர மாட்டேங்குது. ரோடு அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சாக்கடை வசதி இல்ல, சாக்கடை அல்றது கிடையாது, வரி வாங்குறாங்க. பாத்தீங்கன்னா குப்பை ஒழுங்கா அல்றது கிடையாது, சாக்கடை அடைச்சு கிடக்குது, ரோடு தேர்ந்து கிடக்குது. இப்ப நம்ம இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாரியம்மன் கோயில் பகுதி. இங்க வந்து யாரு வேணாலும் வந்து எப்ப வேணாலும் சுற்றுப்பயணம் வரலாம், வந்து இதை நேர்லயே பார்க்கலாம். எவ்வளவு மோசமான கண்டிஷன்ல இருக்கு, எவ்வளவு அன்கம்ஃபர்டா இருக்கு, வண்டி வாகன போகல, எவ்வளவு குழியா இருக்கு, சாக்கடை நிக்குது, குப்பை கிடக்கு, எதுவுமே அல்றது இல்ல. ஏன் இந்த பகுதியில மட்டும் அல்றது இல்ல, நிறைய பகுதியில இந்த ஸ்ட்ரீட் லைட் ஒழுங்கா எரியாது கிடையாது. இது மாதிரி பல பிரச்சனை வந்து இந்த நகராட்சியில தான் இருக்கு. மித்த நகராட்சியில தான் எங்கேயும் இல்ல, இங்க மட்டும் தான் இதே மாதிரி தண்ணி வந்து சரியானபடி வரல. ஜல்ஜீவன் திட்டத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்துல அனைத்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த பைப் லைன் வேலை நடக்குது. நினைச்சா தண்ணி வர்றதுல தண்ணி பிச்சுக்குது, நிறைய இடத்துல ரோடுகள்ல தண்ணி பொங்கி போகுது, வேஸ்ட் ஆகுது. ஒரு குடிநீர் எவ்வளவு தண்ணி வெளியே போகுது, ஆனா ஏழை மக்களுக்கு இலவசமா தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் வேலை நடக்கிறதுல திருப்பி அனுப்பிடுறான். இதான் இங்க நடக்கிற சூழ்நிலை. இது வந்து மாறணும். இதை வந்து மக்கள் வந்து இதை வந்து எவ்வளவு தூரம் தண்ணி பிரச்சனை ஆகட்டும், ரோடு பிரச்சனை ஆகட்டும், குடிநீர் பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. பாத்தீங்கன்னா ஒரு ரசீதி போனோம்னா 10 தடவை அலையா விடுறது, சரியானபடி ரெஸ்பான்சிபிள் இல்ல. வீட்டு வரி கூட போடுறது, இருக்கவனுக்கு ஒரு மாதிரி போடுறது, இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி போடுறது, இந்த மாதிரி பல பிரச்சனை நடக்குது. இத வந்து கலெக்டர்கிட்டையும் ஒரு சில இதெல்லாம் கொண்டு போயிட்டோம். ஆக்கிரமிப்பு நடக்குது. திமுக காரன் பாத்தீங்கன்னா இடத்த ஆக்கிரமிப்பு கேட்டா அதை கலெக்டர்கிட்ட 3 தடவை மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து எங்களோட இடம் கிடையாது, நகராட்சியை கேட்டா எங்க இடம் கிடையாது, இந்த இடம் வந்து பிடபிள்யூடிக்கு சொந்தமான இடம் அப்படின்னு நகராட்சி சொல்றாங்க. அப்ப பிடபிள்யூடி இடம்னு சொல்றாங்க. இப்ப பிடபிள்யூடி இடம் அப்படின்னு சொன்னோம்னா கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தா அந்த துறைக்கும் வந்து ரெஃபர் பண்ணிட்டோம். அவங்க எங்களுக்கு தெரியல, இதை நகராட்சி கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நகராட்சியும் ஸ்டெப் எடுக்கல, பிடபிள்யூடியும் ஸ்டெப் எடுக்கல, கலெக்டர் கிட்ட 4 தடவை மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஸ்டெப் எடுக்கல. அப்ப திமுக காரன் ரோட்ல உள்ள புறம்போக்கு இடத்த, ஆத்து புறம்போக்கு இடத்த அப்படியே ஆக்கிரமிக்க கடை கட்டி இன்னைக்கு கரண்ட்ல இருக்கு. வடக்கு மலையில செல்வான்னு ஒருத்தர், அவர் ஒய்ஃப் வந்து வார்டு மெம்பரா இருக்காங்க. இன்னைக்கு கடை கட்டி பெரிய லெவல்ல வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ தடவை மனு எடுத்து ஏடிஎம்கே காரங்களும் இதை போராட்டம் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, பிஜேபி நடத்துறோம் ஆர்ப்பாட்டம் போராட்டம், மனு கொடுத்தோம், எந்த இதுவும் நடக்கல. இது மாதிரி பல விவசாயிக்கு சரியான விதத்துல வந்து எந்த திட்டமும் போய் சேர்றதில்ல. அது மாதிரி வந்து முதியோர் இதுக்கு எது போனாலும் ரெஸ்பான்ஸா பதில் இல்லை. இது மாதிரி நிறைய இது சொல்லிக்கிட்டே போலாம். இதை வந்து கவனத்துக்கு எடுத்து சரியான முறையில் அரசாங்கம் வந்து இதை செயல்படுத்தணும். இது வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஏரியான்னு தான் பேரு, கல்வித்துறை அமைச்சரோடது. ஆனா பள்ளிக்கூடத்துல சரியான கட்டணம் கிடையாது. பாத்தீங்கன்னா உடஞ்சு விழுவுது, கட்டணம் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. அந்த நிலைமையிலதான் இந்த ஸ்கூல் போயிட்டு இருக்கு. சரியான பில்டிங் கிடையாது. இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இதை கவனத்துக்கு மேல எடுத்துட்டு போய் இதை ஒரு மாற்றம் ஏற்படணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு கல்வி அமைச்சரோட தொகுதின்னு சொல்றீங்க இல்லையா, இதனால எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும். இந்த புதிய கல்வி கொள்கைன்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ 3வது லாங்குவேஜா ஏதோ கத்துக்கங்கிறாங்க. ஹிந்தின்னு சொல்ல ஏதோ லாங்குவேஜ் கத்துக்கங்க, இது என்ன உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், கரியர் வைஸ் யூஸ் ஆகும், உங்களுக்கு நாலேஜ் வைஸ் யூஸ் ஆகுங்கிறாங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் வேண்டாம், 2 மொழி போதுங்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து எதா இருக்கா சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்டேட்ல நடத்துற அனைத்து ஸ்கூலும் பாத்தீங்கன்னா திமுகவோட இதுதான். இது அண்ணாமலைஜி சொல்லி இருப்பாரு, எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கதிரவன் இருக்காரு, மன்னச்செல்லூர் எம்பி, மன்னச்செல்லூர் சட்டமன்ற தலைவர் இருக்காரு, எம்எல்ஏ இருக்காரு. பாத்தீங்கன்னா சட்டமன்ற எம்எல்ஏக்கு காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, இது இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவுல இருக்க அத்தனை பேரும் அதிமுக திமுகவுல இருக்கவங்க நிறைய சிபிஎஸ்இ ஸ்கூலும் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் நடத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு போற பணம் வந்து வருமானம் வந்து குறைஞ்சு போயிடும். இப்ப சாதாரண அடிப்படை மக்கள் வந்து
3 லாங்குவேஜும் அந்த சிபிசி சிலபஸ் கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து போற பணம் வந்து கிடைக்காது. மிடில் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்க ஸ்கூல்லயே சேர்த்துருவாங்க. அப்ப அதெல்லாம் தடுக்கப்படும். அதனால அதை கருத்துல கொண்டு அதை வரக்கூடாதுன்னு அவங்க எதிர்க்கிறாங்க. இது நார்மலா மிடில் இருக்க படிச்ச எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு இங்க ஸ்டேட்ல வந்து திமுக ஆள்றதுனால எப்ப பார்த்தாலும் மும்மொழி கொள்கையை எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஹிந்தி 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 திணிப்புன்னு ஒரு தவறான கொள்கையை வந்து இது பண்ணாங்க. இன்னைக்கு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கேரளாவில இருந்து இங்க இருக்காங்க, ஆந்திராவில இருக்கவங்க இருக்காங்க, கர்நாடகாவில இருக்கவங்க. கர்நாடகாவில இருக்கவங்க தெலுங்கு இது கன்னடா கத்துக்கலாம், கேரளாவில இருக்கவங்க மலையாளம் கத்துக்கலாம், இதுல பாத்தீங்கன்னா ஆந்திராவில இருக்கவங்க தெலுங்கு கத்துக்கலாம். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, யாரு விரும்பி அதர் ஸ்டேட்ல இருந்து இந்த தொழில் நடத்தலாம், வேலைக்கு வந்திருக்கலாம், கூலி வேலைக்கு வந்திருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல்ல சூப்பர்வைசரா இருக்கலாம், ஒரு நிறுவனத்துல இல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையோ ஒரு ஒர்க்லயோ இருக்கலாம். அப்ப அவங்க படிக்க வைக்கிறப்ப அவங்களோட சொந்த தாய்மொழிய ஏதோ ஒரு லாங்குவேஜ் எனி ஒரு இது லாங்குவேஜ் அதை படிக்க வைக்கலாம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. அதான் வந்து எதுக்குறாங்க. அதை என்ன சொல்றாங்க, ஹிந்தி திணிப்புங்கிற ஒரே வார்த்தையில தவறான ஒரு கொள்கையை இங்க வந்து இங்க பலி நடத்துறாங்க. இதை மக்கள் வந்து புரியாம பேசுறாங்க. ஒரு சிலர் மேக்சிமம் பாத்தீங்கன்னா திமுகவுல இருக்கவங்களே ஏத்துக்கிறாங்க. ஆனா நாங்க பேச முடியாது ஜி, ஆனா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கையெழுத்து வாங்கி தரோம், ஆனா ஓப்பனா வாங்கி தர முடியாது அப்படின்னு திமுகவுல இருக்கவங்க, அதிமுக மாற்று கட்சியில இருக்க திமுகவுல இருக்கவங்க கேட்டு வாங்கிட்டு போய் பண்றாங்க. அதான் நம்ம பேரை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களை இது பண்ண முடியாது. வந்தா எங்களுக்கு வருஷத்துல 2 லட்சம், ஒரு குழந்தைக்கு 2 லட்சம் 3 லட்சம் ஃபீஸ் கட்டுறோம், அது மிச்சம் அப்படின்னு திமுக காரங்களே சொல்றாங்க. சொல்லி தனியா கொடுங்க ஜி, நாங்க கையெழுத்து வாங்கி தரோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குச்சு. அவங்களுக்குள்ளே இது மேல் போக்குல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாருன்னு சொல்றாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜி நாங்க வந்து வாலண்டியா வந்து கையெழுத்து வாங்கி தரோம். நண்பர்கள்லாம் திமுக காரங்க தெரிஞ்சவங்க இருக்கா, அவங்க எதிரி கிடையாது நமக்கு. அவங்களும் வந்து பழக்கமான அவங்க கிட்ட பேசுறப்ப இல்ல ஜி இது நல்ல திட்டம் தான், நாங்களே போட்டுக்கிறோம், நாங்க வருஷத்துக்கு 3 லட்சம் ஃபீஸ் கட்டுறோம், அது எங்களுக்கு குறையும் இல்ல, வந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் இன்னைக்கு நடைமுறையில இருக்கிறது. மிக்க நன்றி.